நம சிவாய. வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் கடக ராசிக்காரர்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதத்தில் பொதுவாக உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக தொழில் தொடங்க நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் சவால்களை சந்திப்பீங்க, சரிங்களா? ஏற்கனவே தொழில் செஞ்சுட்ருக்கீங்க அப்படின்னா நல்ல லாபம் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக உங்களோட பிஸ்னஸை கொண்டு போகிறது ரொம்பவே நல்லது, ஓகேங்களா? கொஞ்சம் கவனமாகவும் பொறுமையாகவும் இருங்க. காதல் விவகாரங்களில் 3வது நபரை வந்து தலையிட்டிங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை வரும். ஸோ எதனாலும் நீங்கள் 2 பேர் பேசி சரி பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, இருந்தாலும் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க, ஓகேங்களா? இப்போது கடக ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் காதல் மற்றும் குடும்ப உறவில் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாமா? காதலர்கள் வந்துட்டு எந்த ஒரு விஷயம்னாலும் உங்களுக்குள்ளே பேசி சரி பண்ண பாருங்கள். வெளிப்புறத்துலேருந்து வர தாக்கங்களை எதிர்கொள்ளும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா வந்துட்டு உங்களோட உறவில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதாவது தேர்ட் பர்சன் கிட்டேருந்து வர ஒரு சில விஷயங்கள் மூலயமா உங்கள் 2 பேருக்கிடையே சண்டைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பர்சனை இன்க்ளூட் பண்ணுறதை தவிர்த்துடுங்க, ஓகேங்களா? 3ஆம் நபர் ஒருத்தர் தலையிடுறாங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை அதிகமாக ஆகும். அதனால் தேவையில்லாதவங்களெல்லாம் தள்ளி வச்சுட்டு உங்களோட பர்சனல் லைஃப்பில் நீங்கள் 2 பேர் எதுனாலும் பேசி அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருப்பீங்க. கணவன் மனைவி உறவில் வந்துட்டு சின்ன சின்ன சவால்கள் இருந்தாலுமே உங்களோட லைஃப் பார்ட்னர் கூட நீங்கள் உங்கள் அணுகுமுறையை வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சிறப்பாக சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களோட குடும்ப உறவுகள் கூடவுமே வந்துட்டு இந்த மாதத்தில் ஓரளவுக்கு ரொம்பவே க்ளோஸாகவும் மன நிறைவோடவும் தான் இருப்பீங்க, சரிங்களா? அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் இந்த மாதத்தில் நீங்கள் சந்தோஷமாக தான் இருப்பீங்க. அடுத்ததாக கடக ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் நிதி நிலைமை பலன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். உங்களோட பொருளாதார சூழலில் வந்துட்டு கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும் இந்த மாதத்தில், சரிங்களா? உங்களோட பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து ஓரளவுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். வேலையிலையும் சரி பிஸ்னஸ்லேயும் சரி உங்களுக்கு வந்து பணம் சேரும், ஓகேங்களா? உங்களோட நிதிநிலை உயர்றதுக்கு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்டும் இருக்கும். அதனால் நீங்கள் பெருசாக எந்த ஒரு மனக்கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக உங்களோட வெற்றி பாதையை நோக்கி நகர முடியும், ஓகேங்களா? அடுத்ததாக கடக ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் உத்தியோக பலன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இந்த மாதத்தில் உங்களோட வேலையை பொறுத்த வரைக்கும் நல்ல அளவில் வளர்ச்சி இருக்கும். இந்த மாதத்தில் உங்களோட வருமானம் வந்து நல்லா இருக்கும்னு சொன்னோம் இல்லையா? நல்ல லாபம் இருக்கும்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இது பார்த்து உங்கள் கோவொர்க்கர்ஸ் எல்லாம் பொறாமைப்பட மாட்டாங்க. அவங்களுமே உங்களுக்கு வந்து ஆதரவாக இருப்பாங்க, சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நீங்கள் வந்து உங்களோட வேலையில் வளர்கிறதுக்கு உங்களோட கோவொர்க்கர்ஸோட சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட மேலதிகாரிகளுமே வந்து உங்களோட வேலையாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து சிறந்த வல்லுநர்கள் இருப்பாங்கள்ல, அவங்களோட ஆலோசனை உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலயமா இன்னுமே உங்களோட துறையில் நீங்கள் சிறப்பாக வருவீங்க. உங்களோட கடின உழைப்புக்கான ஆதாயம் கண்டிப்பாக இருக்கும், சரிங்களா? அடுத்ததாக தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் வந்து புதுசாக தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா சின்ன சின்ன சிரமங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்ற ராசிக்காரர்களை விட நீங்கள் வந்து இந்த மாதத்தில் தொழிலில் வந்து கொஞ்சம் கடின உழைப்பு போட்டால் மட்டும்தான் லாபம் எடுக்க முடியும், சரிங்களா? ரொம்பவே அர்ப்பணிப்போடு உங்களோட பிஸ்னஸை நீங்கள் நேர்மையாக கொண்டு போகிறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும். பட் கொஞ்சம் பொறுமையாக வந்து இருக்கிறது ரொம்பவே அவசியம். அதிகமாக முயற்சி எடுங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க. கண்டிப்பாக பிஸ்னஸில் நல்ல லாபம் இருக்கும், ஓகேங்களா? எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதை அனுசரித்து நடந்துக்கிட்டிங்கனாலே லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட முடியும். உங்களோட தொழில்லையும் முன்னேற்றம் அடைய முடியும். அடுத்ததாக கடக ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் ஆரோக்கிய பலன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இந்த மாதத்தில் உங்களோட உடல் மற்றும் மன ஆரோக்கியம் 2மே சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் இருக்க அமைதியான சூழல் வந்து உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும். மனசு நல்லா ஆரோக்கியமாக இருந்தால்
தேக ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் இல்லையா? அப்படிதான். ஆனால் அப்பப்போ நீங்கள் தேவையில்லாத ஏதாவது ஜங்க் ஃபுட் சாப்பிடும்போது அஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட உணவு பழக்கத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அவ்வளோதான். சரிங்களா? பெருசாக எந்த ஒரு ஹெல்த் ரிலேட்டடான ப்ராப்ளம் வராது. ஆரோக்கியமாக இருப்பீங்க. அடுத்ததாக கடகராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாமா? ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஆசிரியர்களோட சப்போர்ட் உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால் உங்களோட படிப்பில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருப்பீங்க. நிறைய சாதனை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய போட்டிகளில் கலந்து பரிசு பெறுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கணும், இல்லாட்டி வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான விசா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்குது. சரிங்களா? இந்த மாதத்தில் வந்து படிப்பில் பெருசா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் கவனமாக படிச்சீங்கன்னா சிறப்பாக வந்துருவீங்க. அடுத்ததா இந்த மாதத்தோட சுப மற்றும் அசுப தேதிகள் என்னன்றதை பார்க்கலாமா? சுப தேதிகள் வந்து 1, 5, 7, 9, 10, 11, 13, 15, 17, 19, 20, 21, 23, 24, 25, 26, 27 இதெல்லாம் சுப தேதிகள். அசுப தேதிகள்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 6, 8, 12, 14, 16, 18, 22, 28 இதெல்லாம் அசுப தேதிகள். கொஞ்சம் சாதகமற்ற நாள் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோதான். இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை உங்களோட கடகராசி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஸ்ரீராம ஜெயம். ஜெய் ஸ்ரீராம ஆஞ்சநேயா. நன்றி. வணக்கம்.